Hello friends, welcome to JLM-Starz. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்ல எப்படி வெஜ் அண்ட் நான்-வெஜ் சமோசா செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லாம இந்த ரெசிபில நம்ம ரெடிமேட் சமோசா ஷீட்ஸ் யூஸ் பண்ண போறோம். அதனால வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்துக்கோங்க. நிறைய சிக்கன் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் சிக்கன் அளவுக்கு ஏற்ற மாதிரியே நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை. இப்போ நம்ம சிக்கனில் நம்ம வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க சிக்கனில் 2 டீஸ்பூன் வத்தல் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி இதை சேர்த்து நம்ம சிக்கனை மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வெஜ் சமோசா பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயம் இல்லை பாதி வெங்காயத்தை வெட்டி அதில் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சேர்த்து அந்த வெங்காயத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம திருவுண உருளைக்கிழங்கு சேர்த்து அதில் நம்ம சிக்கன் சேர்த்த அதே மசாலாவை சேர்க்கணும். வத்தல், ஜீரகம், கரம் மசாலா இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஷீட்டோட இந்த கார்னர் இந்த எட்ஜில் இதாகிற மாதிரி இருக்கணும். அது எட்ஜில் இந்த மாதிரி பட்டதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக எட்ஜில் பட்டுட்டு இதை மடக்கணும். அந்த கார்னர் இது கூட எட்ஜாக கூட இதாகிற மாதிரி அது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படி வந்துடும். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற இந்த சைடை இப்படி மடக்கி நம்ம அந்த பேஸ்ட் வச்சு ஒட்டிடணும். இந்த மைதாவும் தண்ணி வச்சு பேஸ்ட். ஓகே, இப்போ இதுக்குள்ளே நம்ம மசாலா ஃபில்லிங் வச்சுட்டு தான் மூடணும். இதில் நாங்கள் இப்போ சிக்கன் ஃப்ளேவரை வைக்கும். ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் வச்சுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு. அதை வச்சுட்டு நீங்கள் மடக்கி அந்த பேஸ்ட் வச்சு ஒட்டிடணும். அவ்வளோதான். இப்போ எல்லா சமோசாவையும் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பொரிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயில் நம்ம சமோசாவை நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிக்கணும். இதை கருக விடாமல் நம்ம கரெக்டாக பொரிச்சிக்கணும். அதை பொரித்தோம்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான நான்வெஜ் அண்ட் வெஜ் சமோசா ரெடி ஆகிட்டு. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. அதேமாதிரி சமோசா ஷீட்டோட லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கோம். அதை வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தம்ஸ் அப்.